உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். பிள்ளை வளர்த்தான் என்று ஒரு மூலிகையை சொல்லுவார்கள். அது வசம்பு, அக்கோரஸ் கேலமஸ் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது. இந்த வசம்பை தோல் நீக்கி பொடித்து எடுத்துக்கொண்டு 2 சிட்டிகை அளவு காலை மாலை என்று 2 வேளை தேனோடு குழைத்து நாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்று பொறுமல், வாயு இவற்றையெல்லாம் விலக்குவது மட்டுமல்லாமல் நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இது விளங்கும். அதனோடு கூட உடலிலே இருக்கின்ற சளி, இருமல் இவற்றையும் போக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை வசம்பு பெற்றிருக்கும். 1 சிட்டிகை அளவு குழந்தைகளுக்கும் இதை தேனில் கொடுப்பதனாலே அவர்களுக்கும் வயிற்று தொல்லைகள் விலகி வாயு தொல்லைகள் எல்லாம் விட்டு போய் அவர்களுக்கும் நல்ல பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, முருங்கை பட்டையை 25 கிராம் அளவு பசுமையாக எடுத்து அதை நீரிலிட்டு நன்றாக வேக வைத்து எடுத்துக்கொண்டு அந்த வேக வைத்த முருங்கை பட்டையை இடித்து சாறாக்கி மிளகு, சீரகம், உப்பு போன்ற தாளித பொருட்கள் சேர்த்து ரசம் போல வைத்து உணவோடு நாம் சேர்த்து சாப்பிடுகின்ற நிலையிலே சளி, இருமல், குளிர்காய்ச்சல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமன்றி காக்கை வலிப்பு, வாயு இப்படிப்பட்ட தொல்லைகளிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக இது விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, அத்தி என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது ஃபிக்கஸ் ரெசிமோசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கிளஸ்டர் ஃபிக் என்று ஆங்கிலத்திலே பெயர். அதாவது கிளஸ்டர் என்று சொல்லும்போது கொத்து கொத்தாக இருக்கின்றது என்று பொருள் பெறும். கிளஸ்டர் ஃபிக் உதும்பரா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இந்த அத்தி மிகுந்த துவர்ப்பு உடையது. அதனாலே அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது. இந்த அத்தி காய்களையோ பிஞ்சியையோ நாம் சமைத்து உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே இந்த ஹெமரேஜஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த கசிவு, மாதர்களுக்கு ஏற்படக்கூடிய மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய பெரும்பாடு, அது மட்டுமல்லாமல் த்ரெட்டன்டு அபார்ஷன் என்று சொல்லக்கூடிய கருவுற்ற தாய்மார்களுக்கு இடையிடையே ஏற்படுகின்ற குருதிப்போக்கு, இப்படிப்பட்ட நிலையிலே இந்த அத்திக்காய் ஒரு அற்புதமான மருந்தாகி குருதிப்போக்கை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக, அதாவது அல்சர் என்கின்ற குன்மம், வயிற்றுப்புண், சிறுநீரகத்திலே ஏற்படுகின்ற புண்கள், இப்படி உடலிலே ஏற்படுகின்ற உள் உறுப்புகளிலே இருக்கின்ற புண்களை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக இதிலே நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. நியாசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள், பேண்டோதெனிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதிலே மிகுதியாக இருப்பதனாலே உடலிலே ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக, நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய பழங்களிலே அதிகமான இரும்பு சத்துவம் இருப்பதனாலே அந்த பழங்களை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய HB என்று 2 எழுத்திலே குறிக்கக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை இது மிகுதிப்படுத்துவதாக விளங்குகிறது. வாரம் ஒரு முறை இந்த அத்திக்காயை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது
புதிதாக கிடைக்காத நிலையிலே அத்திக்காயை வத்தலாக கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று. அதை பயன்படுத்துவதனாலே வயிற்றுப்புண்கள், ஆசனவாய்ப்புண்கள், குருதிப்போக்கு, வெள்ளைப்போக்கு, லுக்கேரியா என்று சொல்லுகின்ற மாதர்தமக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்போக்கு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகி இந்த அத்தி பயன் தருகிறது. இந்த அத்தி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு அத்தி மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, அத்தி மரத்தோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் அத்தி மரத்தோட பட்டையை பயன்படுத்தி ஆறாத சீழ்பிடித்த புண்கள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை புண்கள், வெள்ளைப்படுதல், இரத்த மூலம், சீழ் மூலம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அத்தி மரத்தின் பட்டை, திரிபலா சூரணம், பரங்கிப்பட்ட சூரணம். திரிபலா சூர்ணம், பரங்கிப்பட்ட சூர்ணம் இவை இரண்டுமே நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். நம்ம அத்தி மரத்தோட பட்டையை ஃப்ரெஷ்ஷாக நம்ம உரித்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் கையிலேயே உடைக்க முடியும். இதை நல்லா இடிச்சிட்டு, இந்த பட்டையை நல்லா இடிச்சிட்டு பிழிஞ்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்பொழுது சாறு வரும். அந்த சாரோட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான குருதிப்போக்கு, மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய குருதிப்போக்கு கண்ட்ரோல் ஆகும். அதே போல் வெள்ளைப்படுதலுக்கும் மருந்தாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அத்திமர பட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய புண்கள், கேங்க்ரீனால் ஏற்படக்கூடிய நாற்றம், சீழ்வடிதல் போன்ற பிரச்சனைக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். இதை துணை மருந்தாக எடுத்துக்கலாம். மற்ற மருந்துகளோடு சேர்த்தே இதை சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அந்த புண்கள் விரைவில் குணமாகும். குறிப்பாக சீழ் சீக்கிரமாக கம்மியாகும். இதோட பரங்கிப்பட்டையும் நோய்க்கிருமி தொற்றை தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் அலர்ஜியை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் நம்ம அதை சேர்க்குறோம். அதோட திரிபலா சூர்ணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூர்ணம். திரிபலா சூர்ணம் கஷாயமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த புண்கள்னால் ஏற்படக்கூடிய நாற்றம் கம்மியாகும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். இதோட நீர் விட்டு கொதிக்க வச்சு கஷாயம் தயார் பண்ணிக்கலாம். இந்த கஷாயத்தை உள்மருந்தாகவும் நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணலாம். அதே போல் புண்களை கழுவுவதற்கான, துடைப்பதற்கான ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பெண்களுக்கு வெஜைனல் இன்ஃபெக்ஷன், கேண்டிடியாசிஸ் போன்ற இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா பிறப்புறுப்பை கழுவுவதற்கான மருந்தாகவும் இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். அத்தி மரத்துலேருந்து இந்த காய்களை நம்ம உடைக்கும் பொழுது பால் வரும். அந்த பாலை நம்ம உதட்டு வெடிப்புக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். நாவில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு, அச்சரத்துக்கு இதை நம்ம மருந்தாக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறும். பிம்பிள்ஸ்க்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் பாதத்தில் உள்ள வெடிப்புக்கும் புண்களில் உள்ள பிளவுக்கும் இதை நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது சீக்கிரமாக அவை ஆறும். நமக்கு வாய்ப்புன்னு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அத்தி பிஞ்சு, முற்றாத அத்தி பிஞ்சு ஓரிரு காய்கள் எடுத்து நம்ம பச்சையாகவே அப்படியே மென்று சாப்பிடலாம். அப்படி மென்று சாப்பிடும் பொழுது நமக்கு வாய்ப்புண் சீக்கிரம் சரியாகும், வயிற்றில் உள்ள புண்களும் சரியாகும். ஒரு 5-6 நாட்கள் நம்ம தொடர்ந்து 2 காய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்று வலி, அல்சர்னால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி சரியாகும். இந்த அத்தி பிஞ்சு காய் பெருசானதும் முற்றியதும் பார்த்தோம்னா உள்ள பூச்சி வந்துடும். அந்த பழங்களை நம்ம பழுத்த ஓரிரு நாட்கள்லேயே பறிச்சிடணும். 2-3 நாட்கள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது உள்ள நிறைய பூச்சி வந்துடும், துளைகள் விழக்க ஆரம்பிச்சிடும். அத்திப்பழத்தை எடுத்து அதோட கற்கண்டு மற்றும் தேன் சேர்த்து மணப்பாகு தயார் பண்ணி பெண்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறும். அதே போல் அதிகப்படியான உடல் உஷ்ணமும் கம்மியாகும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். இந்த கஷாயம் நல்ல துவர்ப்பு சுவையாக தான் இருக்கும், சிறு புளிப்பு இருக்கும், கசப்பு கம்மியாக தான் இருக்கும். இது அப்படியே குடிக்கலாம், எதுவும் ஆட் பண்ணாமல், இதில் இனிப்பு எதுவும் சேர்க்காமல் அப்படியே குடிக்கலாம். இதே கஷாயத்தை நம்ம வெளிப்பூச்சாவோ அல்லது புண்களை கழுவுவதற்கான மருந்தாவோ பயன்படுத்தலாம். அத்தி மரப்பட்டை, திரிபலா சூரணம், பரங்கிப்பட்டை சூரணம் இவை சேர்ந்த இந்த கஷாயத்தை உள்மருந்தாக காலை மாலைன்னு பருகிட்டு வரும்பொழுது சீழ்பிடித்த புண்கள் விரைவில் ஆறும். அதே போல் சீதக்கழிச்சல், மூலத்தினால் ஏற்படக்கூடிய சீழ்வடிதல் போன்ற பிரச்சனைக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். பெண்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும் பொழுது வெள்ளைப்படுதல் சரியாகும். அன்பான நேயர்களே, அத்திக்காய் தன்னை அருந்தினால் எத்திக்கும் மேகம் இருப்பதுண்டோ ஆரணங்கே, சத்திக்கும் வாதம் அகலும் மலம் கழியும், சோலையோடு புண்ணும் விலகி போகும் என்று அகத்தியர் தன்னுடைய பாடலிலே சொல்லியிருக்கிறார்.
இந்த அத்திக்காயை உணவாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மேகம் என்று சொல்லுகின்ற ஒழுக்கு என்று சொன்னால் நீர் இழிவு, அதுவும் இதிலே அடங்கும். வெள்ளைப்போக்கு, குருதி ஒழுக்கு, இப்படி தேவைப்பட்ட ஒழுக்குகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மேக நோய்களை போக்குகிறது, வயிற்று வலியை போக்குகிறது, வயிற்று புண்களை ஆற்றுகிறது. குன்மம், அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண்களையும் வாயிலே ஏற்படுகின்ற அச்சரம் என்கின்ற புண்களையும் ஆற்றுகிறது. மலக்குடலிலே இருக்கின்ற புண்களை ஆற்றுகிறது, உஷ்ணத்தை தணிக்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை இது தருகிறது. சூலை என்று சொல்லக்கூடிய, சூலம் என்று சொன்னால் ஈசனுடைய கையிலே இருக்கின்ற முக்கூர் வேல், 3 கூர்மையான ஒரு கருவி. அதனாலே குத்துவது போன்ற வலி, கடுமையான வயிற்று வலியை இப்படி சொல்லுவார்கள் சூலை என்று. இந்த வலியை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த அத்திக்காய் உள்மருந்தாகி பயன் தரும். இந்த ஃபிக்கஸ் ராசிமோசா என்று சொல்லக்கூடிய, கிளஸ்டர் ஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியோடு இங்கே பரங்கி பட்டை சேர்த்திருக்கின்றோம். இந்த பரங்கி பட்டை குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்று. ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இதனோடு அத்திப்பட்டை சேர்த்திருக்கின்றோம். அத்திப்பட்டை துவர்ப்பு உடையது, அது காயிலே இருக்கின்ற தன்மைகளையும் இது பெற்றிருக்கிறது. இதனோடு திரிபலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், 3 துவர்ப்புகள் சேர்ந்த ஒரு மருந்து திரிபலா. இந்த அத்திப்பட்டையோடு பரங்கிப்பட்டை, திரிபலா, அதை சேர்த்து இங்கே தீநீராக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை, அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற பொழுது இதில் இருக்கின்ற துவர்ப்பு சத்துவம், அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை தந்து பல்வேறு ஒழுக்குகளை, குருதி ஒழுக்கு, வெள்ளை ஒழுக்கு, சீத பேதி, குருதியோடு கலந்த பேதி, இரத்த பேதி, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. உறுப்புகளிலே வாய் முதல் ஆசன வாய் வரையிலே இருக்கின்ற அத்துணை புண்களையும் ஆற்றுகின்ற தன்மையுடையதாக விளங்குகிறது என்பதை மறுத்தல் ஆகாது. உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது அத்தி பிஞ்சு சுவையான ஒன்றாக விளங்கி சுகமான மருத்துவத்தை இது நமக்கு தருகிறது. அன்பான நேயர்களே, அத்தி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.